வெல்கம் டு ஸ்டெல்லா வருண் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரெட் ஸ்லைஸு, சர்க்கரை, ஏலக்காய், முட்டை, பால், சோம்பு பொடி போடும்போது நல்ல ஜீரண சக்திக்காக வாசனையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் சர்க்கரையும் ஏலக்காவையும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது கூட சோம்பு பொடி சேர்க்குறோம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால. 2 முட்டையை நான் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முட்டையும் இது கூட நம்ம கலக்க போகிறோம். இது கூட கலந்து நல்லா அதை சேர்த்து நல்லா பீட் பண்ண முட்டை, அந்த மஞ்சக்கருலாம் பிரிஞ்சு இல்லாமல் ஒயிட்டும் எல்லோவும் நல்லா கலந்துருச்சு. இப்போ இந்த சர்க்கரை, ஏலக்காய், சோம்பு பொடியோடு நல்லா கலந்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு பால் போட்டுக்கலாம். நான் முட்டை அதிகமாக இருக்குது குழந்தைங்க சாப்பிட்றதுனால, நீங்கள் முட்டை கம்மியாக்கி பால் கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்துக்கணும். இந்த சர்க்கரையும் இந்த முட்டை பால் நல்லா கலந்துடணும். எந்த கட்டி முட்டி இல்லாமல் நல்லா நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது அங்கங்கே சர்க்கரை இருந்துச்சுன்னா நமக்கு செய்யும் பொழுது ப்ரெட்டில் அங்கங்கே சர்க்கரை மட்டும் அப்படியே ப்ரெட்டை ரொம்ப சாஃப்டாக்கிரும். அதனால் இப்போ கல் வச்சு எண்ணெய் ஊற்றி ப்ரெட் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். இந்த ப்ரெட்டை நம்ம அப்படியே அதை முட்டை பாலை ஊற்றாமல் ஒரு செகண்டு அதை கொஞ்சம் லைட்டாக அந்த லைட் ப்ரௌன் அப்படி இதில் இருக்க மாதிரி வந்தால் போதும். ஏன்னா அது ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. அதனால் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிறத ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப போட்டோம்னா அந்த ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக்கி கொலன்னு ஆக்கிடும். நமக்கு தோசை கல்லுலேயே அது ஒட்டிடும். ஸோ ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே அது போதுமானது தான். ரொம்ப போட்டோம்னா அப்புறம் நம்மளால் தோசை அது ரொம்ப ப்ரெட்டு கொலன்னு ஆக்கிரும். அதனால் போட்டு எண்ணெய் போட்டுக்கலாம். இதை நம்ம ஊற்றிட்டு இப்போ அந்த சைடு இன்னொரு பக்கம் நமக்கு முட்டையில் வெறும் ப்ரெட்டு தான் இருக்குது. திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டோம்னா இந்த சைடு நம்ம போட்டிருக்க இந்த ப்ரெட்டு முட்டை வேகும். இப்போது இந்த சைடு நமக்கு வெறும் ப்ரெட்டாக இருக்குது. இது நான் ஸ்வீட் ப்ரெட் வாங்கியிருக்கேன். என்னோடய பொண்ணுக்கு ஸ்வீட் ப்ரெட் பிடிக்கும், அதனால் நான் ஸ்வீட். இது நீங்கள் சால்ட்டு ப்ரெட் கூட வாங்கிக்கலாம், சுகர்லெஸ் கூட வாங்கிக்கலாம். இப்போ இந்த சைடும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றுங்க. ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா அது கொலன்னு ஆகிரும். அப்புறம் நமக்கு எடுக்கவும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். இந்த மாதிரி போட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் விட்டு திருப்பி போடும் போது அந்த பக்கம் இருக்கிற முட்டை அழகாக நல்லா ப்ரௌன் கலரில் வெந்து வரும். இப்போ இது வெந்து வரும் பொழுது நம்ம ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கம் 2 நிமிஷம் அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் வச்சோம்னா வெந்துடும். அவ்வளோதான். தோசைக்கல்லில் ஒட்டாமல் அழகாக அந்த முட்டை வெந்திருக்கு. அடுத்த பேட்ச் நம்ம எண்ணெய் ஊற்றி இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாம். அதுமாரி ஒரு செகண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டுட்டு அப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க முட்டை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசை மாவு இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்ற நேரத்தில் நம்ம இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம். இல்லை ஈவினிங்கில் ஸ்கூல் முடிஞ்சு வர பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இவ்வளோதான். கொஞ்சம் அது அந்த முட்டை வெந்து அந்த முட்டை கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.